இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். மோடி வரும் நாளில் திமுக அதிரடி திட்டம். பிரதமர் மோடி புதனன்று தமிழகம் வரவுள்ளார். அதே நாளில் தங்கள் கூட்டணியை இறுதி செய்ய திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கோமாதேக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள். கருணாஸ், தமிமுன் அன்சாரி, தனியரசு, வேல்முருகன் ஆகியோருக்கும், எஸ்டிபிஐ மற்றும் ஆதித்தமிழர் பேரவைக்கு தலா 1 தொகுதி, காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் என உறுதி செய்யப்பட்டுவிட்டது. கூட்டணிக்குள் புதிதாக சேர்ந்த தேமுதிகவுக்கு 8 தொகுதிகள் தர திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு கடந்த தேர்தலில் கொடுத்தது போல 6 தொகுதிகளை கொடுக்க வாய்ப்புள்ளது. மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிட விரும்புவதால் சீட் குறைக்கப்படும். அந்த சீட் விசி அல்லது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அளிக்கப்படும். தொகுதி பங்கீட்டுக்கு எல்லா கட்சிகளும் சம்மதித்த நிலையில் மதிமுக, மார்க்சிஸ்ட் கட்சிகளிடம் மட்டும் இன்னும் முடிவு எட்டவில்லை. இன்று முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி 74 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிவிட்டு 160 இடங்களில் திமுக போட்டியிடும். சிறிய கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைப்பதால் 172 இடங்களில் திமுக போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்கும். கடந்த தேர்தலில் 188 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டியிட்ட நிலையில் தற்போது அதிக கட்சிகள் இருப்பதால் வேறு வழியில்லை. இந்த தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு முழு விருப்பம் இல்லை. அவர்களை வழிக்கு கொண்டுவர வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2029 லோக்சபா தேர்தலில் அதிக வாய்ப்பு கொடுப்பதாக திமுக தலைமை உறுதியளித்துள்ளது. திருச்சியில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நடக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் கிடைக்காத வகையில் அதே நாளில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை அடுத்தடுத்து அறிவிக்க திமுக தலைமை திட்டமிட்டு உள்ளது என்று அவர்கள் கூறினர். விஜய்க்கு அழைப்பு விடுத்த பாரதிய ஜனதா நிர்வாகி பதவி பறிப்பு. திமுகவை எதிர்க்கும் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும். திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதுதான் தனது லட்சியம் என தாவேக தலைவர் விஜய் கூறி வருகிறார். இது உண்மையாக இருந்தால் அவர் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் பிரசாத் திடீர் அறிக்கை வெளியிட்டார். விஜய் தனித்து நின்று தனது சக்தியை நிரூபிப்பேன் என்று கூறுவதை விட நடைமுறை யதார்த்த அரசியலை புரிந்து கொண்டு மக்களின் எண்ணத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். தமிழக மக்களின் நலன் காக்க வரும் தேர்தலில் தேஜ கூட்டணியில் விஜய் இணைந்தால் அவருக்கான இடத்தை வழங்குவோம் என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த அறிக்கை தாவேகாவுடன் நாங்கள் பேச்சு நடத்தவில்லை என்ற தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினா நாகேந்திரன் கூற்றுக்கு எதிர்மாறாக இருந்தது. இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மாநில செய்தி தொடர்பாளர் பதவியிலிருந்து பிரசாதை அதிரடியாக நீக்கி நாகேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். சட்டசபை தேர்தல் பணிக்குழுவில் அவருக்கு அளிக்கப்பட்ட ஊடகத்துறை பொறுப்பில் இருந்தும் நீக்கிவிட்டார். இதே கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் மூத்த தலைவர் தமிழிசைக்கு என்ன தண்டனை என்று கேட்டு பிரசாத் ஆதரவாளர்கள் கொந்தளிக்கின்றனர். ஸ்டாலின் புகழ் பாடுபவர்களுக்கு சீட் கொடுக்கக்கூடாது, விசியில் ஒலிக்கும் எதிர்ப்பு குரல். சட்டசபை மற்றும் பொது மேடைகளில் முதல்வர் ஸ்டாலின் புகழ் பாடுவோருக்கு மீண்டும் சீட் வழங்க வேண்டாம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனிடம் அக்கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏக்கள் சட்டசபை உட்பட பல இடங்களிலும் கட்சித் தலைவர் திருமாவளவன் புகழ் பாடுவதோடு முதல்வர் ஸ்டாலின் புகழ் பாடுவதையும் வழக்கமாக வைத்துள்ளனர். திமுக மற்றும் முதல்வரை எதிர்க்கட்சியினர் விமர்சித்தால் முதல் ஆளாக தங்களது கட்சியினர் பதிலடி கொடுப்பது விசி நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விசி நிர்வாகிகள் கூறியதாவது: விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பலத்தை திமுக உணரவில்லை. கூட்டணியில் எங்கள் கட்சியை காங்கிரஸ் தேமுதிகவை விட குறைத்து மதிப்பிடுகிறது. இதற்கு விசியில் இருக்கும் சில நிர்வாகிகள் உடந்தையாக இருக்கின்றனர். திமுகவால் பலனடைந்தவர்கள் எவ்வளவு தொகுதிகள் திமுக ஒதுக்கினாலும் கூட்டணியில் தொடர வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். திமுக அனுதாபிகளாக இருக்கும் அவர்கள் ஸ்டாலின் புகழ் பாடுவோராக உள்ளனர். எனவே விசியில் மாவட்ட செயலர் போன்ற பதவிகள் எப்படி ஒருமுறை மட்டும் வழங்கப்படுகிறதோ அதேபோல் எம்எல்ஏ சீட்டும் ஒருமுறை மட்டுமே வழங்க வேண்டும். ஸ்டாலின் விசுவாசிகளுக்கு கட்சியில் சீட் வழங்கக்கூடாது என திருமாவளவனிடம் தெரிவித்துள்ளோம் என்று அவர்கள் கூறினர். கரூர் நெரிசல் சம்பவத்தில் புதிய திருப்பம்.
செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன். கரூரில் தவிக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பதாக சிபிஐ அதிகாரிகளிடம் தவிகவினர் புகார் அளித்தனர். இதையடுத்து டில்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி நேற்று ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டு இருந்தது. ஆனால் அந்த சம்மனை செந்தில் பாலாஜியோ அவரது அலுவலக ஊழியர்களோ பெறவில்லை. செந்தில் பாலாஜிக்கு இமெயில் வாயிலாகவும் சம்மன் அனுப்பப்பட்டது. அதற்கும் செந்தில் பாலாஜி தரப்பில் பதில் அளிக்கப்படவில்லை. சம்மனை ஏற்று விசாரணைக்கும் ஆஜராகவில்லை. இதனால் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அப்படியொரு சம்மன் எதுவும் தனக்கு வரவில்லை என செந்தில் பாலாஜி மறுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: கரூரில் நடந்த தவிக பிரச்சார கூட்டம் தொடர்பாக எனக்கு சம்மன் வரவில்லை. 3 நாட்களுக்கு முன் கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள எனது வீட்டுக்கு சிபிஐ அதிகாரிகள் சென்று விசாரித்துள்ளனர். அப்போது நான் வீட்டில் இல்லை, பெற்றோர் மட்டும் இருந்தனர். இதனால் சிபிஐ அதிகாரிகள் திரும்பி சென்று விட்டனர். அந்த சமயத்தில் சம்மன் எதுவும் வழங்கவில்லை. ஒருவேளை விசாரணைக்கு வருமாறு சிபிஐ சம்மன் வழங்கினால் நேரில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிப்பேன் என்று செந்தில் பாலாஜி கூறினார். முடிவுக்கு வருகிறது ஈரான் போர். ட்ரம்ப்: ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்துள்ள போர் 10 நாட்களை தாண்டி தொடர்கிறது. கடந்த ஜூன் மாதம் நடந்த போர் 12 நாட்கள் நீடித்த நிலையில் இப்போதைய போர் நீண்ட காலம் நீடிக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்நிலையில் போர் எப்போது முடிவுக்கு வரும் என்ற கேள்விக்கு ட்ரம்ப் கூறிய பதில்: இஸ்ரேலையும் அதனை சுற்றியுள்ள பிற நாடுகளையும் ஈரான் அழிக்க பார்க்கிறது. இதை தடுக்க நாங்கள் இணைந்து செயல்பட்டுள்ளோம். இஸ்ரேலை அழிக்க நினைத்த ஒரு நாட்டை நாங்கள் அழித்துள்ளோம். நானும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவும் இல்லாவிட்டால் இஸ்ரேலை ஈரான் அழித்திருக்கும். பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் அமெரிக்க நலன்களை கருத்தில் கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து இறுதி முடிவெடுக்கப்படும். இது தொடர்பாக நெதன்யாகுவிடம் பேசி வருகிறேன். மிக விரைவில் போர் முடிவுக்கு வரும் என நினைக்கிறேன் என்று ட்ரம்ப் கூறினார். எரிவாயு தட்டுப்பாடு எதிரொலி. பெங்களூருவில் ஹோட்டல் ஸ்ட்ரைக். இயல்பு வாழ்க்கை முடங்கும் அபாயம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் உணவகங்களுக்கு நேற்று முதல் வணிக கேஸ் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. வீடுகளில் சிலிண்டர் விநியோகம் செய்வது தாமதமாகி வருகிறது. இதனால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வீடுகளில் ஒரு சிலிண்டர் வாங்கி 15 நாட்களுக்கு பின் 2வது சிலிண்டருக்கு முன்பதிவு செய்யலாம். அதற்கு ஏற்ப தற்போது 2வது சிலிண்டருக்கு பதிவு செய்தால் நீங்கள் 1 மாதம் காத்திருக்க வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்று முதல் ஹோட்டல்கள் இயங்காது என ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். ஓட்டல்கள் இயங்காத பட்சத்தில் பெங்களூருவில் தங்கி பணிபுரிபவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவர். இதனால் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் கூறியதாவது: மத்திய அரசு சார்பில் 5 நாட்களுக்கு முன்பே வணிக கேஸ் சிலிண்டர்களை நிறுத்துவதற்கான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. மருத்துவமனை, பள்ளி, கல்லூரிகளில் மட்டும் விநியோகம் செய்ய அனுமதி தரப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் சப்ளைக்கு எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. கடந்த வாரம் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் சப்ளை நிறுத்தப்பட்டதாக வந்த தவறான தகவலால் இதுவரை இல்லாத அளவுக்கு 30% புக்கிங் அதிகரித்தன. சூழ்நிலையை பயன்படுத்தி சமூக விரோதிகள் சிலிண்டரை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கின்றனர். இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் கூறினர். ஆயுத இறக்குமதியில் இந்தியா 2ஆம் இடம். ராணுவத்துக்கு அசுர பலம். ஐரோப்பிய நாடான ஸ்வீடனின் தலைநகரான ஸ்டாக்ஹோமில் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. சிப்ரி எனப்படும் இந்த நிறுவனம் 1966 முதல் உலகளாவிய ஆயுதங்கள், ஆயுத குறைப்பு மற்றும் அது தொடர்பான சர்வதேச போக்குகளை கண்காணித்து அறிக்கைகளை வெளியிடுகிறது. அந்த வகையில் 2021-25 காலகட்டத்தில் உலகின் 10 ஆயுத இறக்குமதியாளர்களின் விவரங்கள் அடங்கிய அறிக்கையை சமீபத்தில் வெளியிட்டது. அதன்படி ரஷ்யாவுடன் போரை சந்தித்து வரும் உக்ரைன் உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் முதலிடத்தில் உள்ளது. உலகளவில் 9.7% அளவு ஆயுத இறக்குமதியை உக்ரைன் செய்து வருகிறது. அடுத்ததாக 8.3%துடன் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல் இந்தியாவின் முன்னணி ஆயுத சப்ளையர்களாக உள்ளனர்.
ரஷ்யா 40%, பிரான்ஸ் 29%, இஸ்ரேல் 15% பங்கு வகிக்கின்றன. முந்தைய 5 ஆண்டு காலகட்டத்தை ஒப்பிடுகையில் இந்தியாவின் ஆயுத இறக்குமதி 4% குறைந்துள்ளது. உள்நாட்டிலேயே ராணுவ உற்பத்தி திறனை அதிகரித்துள்ளதால் இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது. பிரான்சிலிருந்து 140 போர் விமானங்கள், ஜெர்மனியிலிருந்து 6 நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட சமீபத்தில் பல நாடுகளிலிருந்து பெரிய அளவிலான இறக்குமதியை இந்தியா செய்துள்ளது என கூறப்பட்டுள்ளது.